ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ். நான் பானு. இப்போ என்னுடைய கார்டனில் நிறைய கனகாம்பரம் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போ சீசனு. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். கனகாம்பரம் செடி வந்து நிறைய செடிகள் எப்படி வளர்க்கணுன்றத. அப்போ நான் பதியமும் போட்டு காமிச்சேன். அப்போவே நான் சொன்னேன், இதை வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், இந்த பதியத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பார்க்குறது வந்து இது வந்து தாய் செடி. இது கனகாம்பரம் செடி. பொதுவாக அந்த கனகாம்பரம் செடியோட லைஃப் வந்து 3 வருஷம்தான். அந்த செடி தான் இது. அதுக்கு பக்கத்தில் இது வேறு வந்து இன்னொரு செடி வளர்ந்தது. இது வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது 3 வருஷன்றதால நம்ம அதே செடியே வந்து நம்ம வச்சுட்டு இருக்காமல், அதுலேருந்து நல்லா இருக்கும்போது, ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்கும்போதே அதுலேருந்து சின்ன சின்ன கிளைகள் எடுத்து பதியம் போடுறது தான் இப்போ என்கிட்ட வந்து. இப்போ பார்க்குறீங்களா, இந்த மாதிரி பக்கத்தில் வளர்ந்த அந்த சின்ன செடியின் கிளைகளே போதும், அதை எடுத்து கூட நம்ம பதியம் போடலாம். இப்போ இந்த செடி வந்து அந்த போகும்போது என்னுடைய அந்த இது கைப்பட்டு உடஞ்சது தான். அது கூட நான் சும்மா எடுத்து போடாமல் எடுத்து இந்த பாட்டில் நட்டு வச்சேன். இது வந்து பாரிஜாதம் பாட்டு. அந்த பாட்டில் தான் சும்மாவே எடுத்து வச்சது. இது வந்து ஒரு 5 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. நான் வந்து ஒரு உள்ளங்கை சைஸ் அளவுக்கு தான் நான் வச்சேன். இப்போ ஒரு 1.5 அடி உயரத்துக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு. அதுக்கான அந்த பதியம் போகிறதுக்கான சாயில் ப்ரிப்பரேஷன் வந்து லாஸ்ட் வீடியோவிலே கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து கோகோபீட்டும் கார்டன் சாயில் மட்டும்தான் இருக்குது. இந்த இது வந்து பதியம் எதுலேருந்து எடுக்கிறேன்னா, நான் ஏற்கனவே ஒரு 30-35 பாட்ஸில் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த செடிங்கள்லாம் எல்லாமே இந்த மாதிரி பதியம் ஸ்டெம் கட்டிங் எடுத்து போட்டு தான். அந்த ஸ்டெம் கட்டிங் போட்டு வளர்ந்த அந்த தொட்டியிலேருந்து உங்களுக்கு எதிர்க்கவே நான் அதை உடைக்கிறேன். சின்னதாக தான் எடுக்கிறேன். ரொம்ப தின்னான ஸ்டெம்மு தான் நான் எடுத்து பதியம் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ மைன்யூட்டாக நீங்கள் பாருங்கள், என்ன சைஸு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு விரல் சைஸில் ஒரு விரலில் பாதி அளவு தான் நான் எடுத்திருக்கிறேன். நிறைய பேர் வந்து சிலர் வந்து ஒரு 2 வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் இது நடக்கவே நடக்காது, இந்த மாதிரி வராது. நாங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக உங்கள் எதிர்க்கே நான் வந்து பதியம் போட்டு காமிச்சு எவ்வளோ வேர் இருக்குதுன்றதையும் நான் காமிக்கிறேன். இதுக்கு வந்து மண் தாங்க முக்கியமானது. இதுக்கு வந்து மண் வந்து லூஸாக உதிரியாக கெட்டியாக இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ செடிகள் வேணாலும் பதியம் போடலாம். பாருங்கள், இவ்வளோ சின்னது ஒரு விரல்லேருந்து பாதி, அதாவது 2 இன்ச்சு அளவு தான் நான் இந்த ஸ்டெம்மை எடுத்திருக்கேன். இது பட்டோடு தான் எடுத்திருக்கேன். ஆனால் இது பட்டோடு வச்சா கூட, அந்த பூ பூக்கிற அந்த இதோடு வச்சா கூட மறுபடியும் இன்னொரு பிரான்ச் வந்து வளர்ந்து எனக்கு பூவே வந்துருச்சுங்க. அதை நான் வீடியோ எடுக்கவே இல்லை. இப்போ இது வந்து நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த விலைகளெல்லாம் நான் உதிர்த்து எடுத்துட்டேன் இல்லையா. பார்த்தீங்கன்னா இந்த இலைகள்லாம் எடுத்துட்டு இதுக்கு வந்து ரூட்டிங் ஹார்மோனோ வேறு எதுவுமே நான் அந்த அலோவேராவோ எதுவுமே வைக்கல. ஒன்லி இந்த மண்ணும் இது கோகோபீட் மட்டும்தான் நான் கலந்து வச்சேங்க. இந்த மாதிரி இந்த வெயில் காலத்தில் பதியெல்லாம் பண்ணால் சரியாக வராதுன்னுவாங்க. எல்லா சீசன்லுமே பதியம் பண்ணலாம். அதுக்காக முக்கியமாக இந்த சாயில் ப்ரிப்பரேஷனும் அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு இடம் வந்து செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா, தண்ணி தெளிச்சிட்டு ஈரப்பதத்தோடு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் பிடிச்சி வளர்ந்துடும். எவ்வளோ குட்டியான செடி பாருங்கள். அதுக்கு தான் ப்ரூஃபுக்கு லாஸ்ட் இந்த போட்ட இந்த வீடியோவும் இதோட இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வேர் நல்லாவே பிடிச்சி வளர்ந்துருக்கு. அதுக்காக தான் இது முன்னாடி வீடியோவை சிலவங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அவங்க வந்து இது கண்டினியூஸாக பார்க்கலாம். வேர் வரத்துக்கு முன்னாடியே வேர் வந்ததுக்கப்புறமும் எப்படி வளர்ந்துருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். சாதாரணமாகவே இந்த கோகோபீட்டு இது மணல் வச்சுக்கலாம். மணல் இல்லைன்னா கோகோபீட் போட்டுக்கலாம். ஏன்னா ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்தால், இந்த சம்மருக்கு வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா வேர் பிடிச்சி டக்குன்னு வளர்ந்துடும். வெறுமனே மண் மட்டும் போட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும், உங்களுக்கு வளர்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். இப்போ பாருங்கள், இப்போ அது வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி, இப்போ வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த செடி எப்படி இருக்குன்னு 2 பாட்டில் நான் வச்சேன் இல்லையா. ஒரு பாட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காமிக்கிறேன். அப்போ சும்மாவே உங்களுக்கு காமிக்க வளர்ந்துருச்சுன்னு சொன்னேன்னா சிலருக்கு வந்து நம்ப மாட்டேங்க. அதனால தான் இதை நான் இப்போ அந்த மண்ணை கொட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து கரெக்டாக February 20th அன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன். அப்போ வந்து இந்த ஸ்டெம் எடுத்து நட்டு வச்சேன். இப்போ வந்து நான் எடுத்து காமிக்கும் போது இப்போ மார்ச் வந்து 20 இது இதில் பார்த்திங்கன்னா நான் 2-3 இலைகள் தான் இருக்குது. ஏன்னா நிறைய இலைகள் இருந்துச்சு. அது வந்து நத்தைகள் வந்து எனக்கு வந்து இந்த செடிகள் ரொம்பவே டேமேஜ் பண்ணுது. நத்தைகள் வந்து சாப்பிட்டுடுது. பாருங்கள், எவ்வளோ வேர் வந்திருக்கு. இது நைட்டில் நத்தைகள் வந்து சாப்பிட்றதால இந்த செடி இப்போ நம்ம கவனிக்காமட்டோம்னா இலைகள்லாம் சாப்பிட்டுடுச்சுன்னா இந்த ரூட்டையும் வேஸ்ட் பண்ணிவிட்டோம். அதனால் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பதியம் பண்ணும்போது செடிகளை வந்து நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு பாட்டை நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு ப்ரூஃப்காக. நல்லாவே வேர் பிடிச்சி வளர்ந்துருக்குங்க. இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் அது வந்து கோகோபீட்டு. இதெல்லாம் மீதி மண். இந்த மாதிரி இப்போ தண்ணி விட்டு செடி வளர்ந்துருந்தா கூட மண் இப்படி தொடும்போதே உதிரியாக இருக்குதுங்க. அதனால தான் இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த க்ரோ ஆகிருக்குது. வேரும் சூப்பராகவே வளர்ந்துருக்கு. இதுக்கு நார்மலாக வந்து செகண்ட்லேருந்து ஒரு 15 நாள் 16 நாளில் இது வேர் வந்துடும். இது ஒரு மாதம் இருக்கிறதால நல்லா லென்த்தியாக பெருசாக ஒரு வேர் வந்துருப்பாங்க. வாஷ் பண்ணி எடுத்து வந்துட்டால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்கள்கிட்ட காமிச்சலே இதுக்கு முன்னாடி
2 சென்டிமீட்டர் அளவு தான் இந்த செடி ஸ்டெம்மே இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய வேரும் இருக்குது. இது மாதிரி தாங்க இது 2 செடி இருக்கிறத வந்து இது இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறமா வேறு 2 பாட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா செடிகளை நிறைய நம்ம வளர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ 30-35 பாட்ஸ் வந்து கனகாம்பரம் செடி இருக்குது. ரீசன்னா இந்த மாதிரி தான் நான் நிறைய ஸ்டெம் கட்டிங் எடுத்து என்னுடைய டெரஸ் ஃபுல்லாகவே எனக்கு நிறைய கனகாம்பரம் செடி இருக்கும். பாருங்கள், இப்போ யாராவது இப்போ வந்து இந்த மாதிரி வராதுன்னு சொன்னீங்கன்னா இது ஒரு நல்ல ப்ரூஃப். இது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல சாயில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு தண்ணி நல்லா இருந்ததுன்னா, தண்ணி வந்து நல்லா ஈரப்பதத்தோடு இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே க்ரோ ஆகிடும். இன்னொரு பாட்டில் வந்து அது நான் பூ பூத்து அதில் வந்து ஒரு சீடே வர ஆரம்பிச்சிச்சுங்க. காய் அதில் இருக்குது, விதை கனகாம்பரம் விதை காய் அப்படியே இருக்குது. அதனால் அதை டச் பண்ணவே இல்லை. இப்போ இதுதாங்க ஒரு இது. இப்போ எடுத்து அந்த செடியை வந்து மறுபடியும் அதிலே நான் பாட்டிங் பண்ணிடுறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறமா இதை வேறு 2 பாட்டில் வந்து 2 செடி இருக்குது இல்லையா, 2 பாட்டில் மாற்றி வச்சுட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 2 செடி கிடைக்கும். அதையும் நம்ம பக்கத்தில் இன்னொரு பாட்டில் இருக்க 2 செடியும் நம்ம வேறு ஒரு பாட்டில் 1 மந்த் கழிச்சு மாற்றி வச்சுக்கலாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம என்கிட்ட ஒரு செடி தான் இருந்தது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்கிட்ட இந்த மாதிரி 30-35 பாட்ஸில் இருக்குதுன்னா இந்த மாதிரி பதியம் பண்ணி நிறைய செடி என் டெரஸ் ஃபுல்லாகவே இப்போ கனகாம்பரம் தோட்டமாகவே இருக்குது. இப்போ ஒரு செடியை வந்து நம்ம எப்படி பாதுகாத்து வைக்கிறதால இப்போ ஏகப்பட்ட செடிகள் நம்ம வருது இல்லையா. இப்போ ஒரு விசேஷம், ஒரு இந்த ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் டைம்லாம் பூக்கள் விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பூக்கும்போது இதை எடுத்து நம்ம வந்து தலையில் வச்சுக்கிட்டாலோ இல்லை வந்து சாமிக்கு வைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். இது வந்து பாட்டிங் பண்ணிட்டேன் இல்லையா அந்த செடியை, அதில் வந்து தண்ணி விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் உரம்லாம் எதுவும் போடலை. இப்போ எடுத்ததால் மறுபடியும் கொஞ்சம் உரம் போட்டு தண்ணி விட்டுட்டு உரம் போடுறேன். இது வந்து தொழு உரம் தாங்க. என்கிட்ட வந்து இது 7-8 மாதம் ஆகிடுச்சு. இந்த உரம் வந்து நான் பச்சையாக ஒரு மாதிரி இதுவாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வந்து வச்சது தான். இது நல்லாவே கருப்பாக இருக்குது. இந்த மாதிரி கருப்பு கலரில் ஆகினா தான் இந்த செடிங்களுக்கு கொடுக்கணும். நம்ம கையில் எல்லாம் ஒட்டாது, ஸ்மெல்லும் வராது. இப்போ எல்லா கனகாம்பரம் செடிகளுக்கும் நான் கொடுத்துட்டு அந்த மண்ணை கிளறி விட்டுடுறேன். இப்போ இந்த டேபிள் ஃபுல்லாகவே இருக்கிறது என்னுடைய மினி கனகாம்பரம் கார்டன் தாங்க. இது வந்து நான் கீழே வச்சுட்டா இடம் வந்து நிறையா இதுவாக இருக்குதுன்னு சொல்லி தான் மேலே டேபிள் மேலே தனியாக அதுக்குன்னு ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி டேபிள் ஃபுல்லாகவே எனக்கு வந்து கனகாம்பரமாகவே இருக்குதுங்க. இந்த மாதிரி தான் இப்போ வந்து இது பார்க்குறீங்களா எவ்வளோ டார்க் ஃபேண்டா ஆரஞ்சுன்றாங்களே, இந்த கலர் தாங்க. இதுக்கு காரணமே நம்ம கொடுக்குற உரங்களும் இப்போ கொடுத்த இல்லையா தொழு உரம், அதெல்லாம் கொடுத்தா தான் நிறைய பூக்களும் வரும், காய்களும் வரும். நிறைய பூக்கள் வந்து இப்போ பூத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த சீசன் முடிகிற வரைக்கும் நான் பூ வந்துக்கிட்டே இருக்கேன். வாரம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நான் இந்த பூவை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேங்க. கனகாம்பர செடிக்கு வந்து முக்கியமாக வெயில் வேணும். வெயில் மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற வந்து கிச்சன் வேஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த நான் இதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி தேமூர் கரைசல் கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த உளுந்து அரிசியுடைய உரம் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இந்த தொழு உரம் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி காசு கொடுத்து எதுவுமே வெளியில் வாங்காமல் வீட்டுக்குள்ளே நம்ம வேஸ்ட்டாக போகிறத வச்சு நம்ம உரங்களை கொடுத்துக்கிறது எவ்வளோ ஈல்டு வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுவே நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்குது. இப்போ மல்லிகைப்பூ சீசன் ஆகட்டும், கனகாம்பர சீசன், சாமந்தி சீசன், எல்லா சீசன்லையுமே எனக்கு வந்து பூக்கள் நிறையாவே வந்துட்டுருக்கு. காரணமே நாம் கொடுக்குற உரங்களும் அதுக்கு பராமரிக்கிறது தாங்க முக்கியம். இதை மாதிரி நீங்களும் வந்து இந்த செடிகள் ஒன்று இருந்ததுன்னா அது வந்து பல மடங்கு நீங்கள் இதை மாதிரி பதியம் போட்டு நீங்கள் வளங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.